இதயம் wishes you a very happy new year. இந்திய பாதுகாப்பு துறையின் ஏற்றுமதி 21,000 கோடி ரூபாயை கடந்து சாதனை படைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2 நூற்றாண்டு பழமையான மோவ் கண்டோன்மெண்ட் ராணுவ போர் கல்லூரியில் அதிகாரிகள் இடையே பேசிய ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு துறையின் ஏற்றுமதி 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2,000 கோடி ரூபாய் என்ற அளவில் இருந்த நிலையில் இப்போது 21,000 கோடியை கடந்துள்ளது. 2029ஆம் ஆண்டுக்குள் 50,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியை தொட்டுவிட வேண்டும் என்பதே நமது இலக்கு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உபகரணங்கள் மற்ற நாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தகவல் போர், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த போர் மற்றும் இணைய தாக்குதல் போன்றவை இந்தியாவுக்கு பெரும் சவாலாக உள்ளன. இத்தகைய தாக்குதல்களை எதிர்த்து போராடுவதற்கு ராணுவம் அதிநவீன ஆயுதங்களுடன் இருக்க வேண்டியது அவசியம். முப்படைகளின் சேவையில் ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டுறவு ஏற்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.